ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய எஃபெக்டிவான ஒரு ஒயிட்னிங் பேக் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் தடவின செகண்டில் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். டேன் எல்லாம் சுத்தமாக எடுத்துரும். நல்லா ஃபேஸை வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். 1 வீக் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் சூப்பரான சேஞ்சஸ் தெரியும். 2 பொருள் வச்சு தாங்க இந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டான ஒரு ஒயிட்னிங் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சும்மா அப்படி இருக்குங்க. இதில் வந்து நம்ம காஃபி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துலைங்க. அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவே நம்ம ஸ்கின்னில் வந்து காலங்காலமாக போட்டு நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாகவும் நல்ல டேன்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசி மாவு கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேனில் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட முக்கியமான ஒரு பவுடர் ஆட் பண்ணி தாங்க இதை நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் ரொம்ப டார்க்கர் ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி இது ஃபேஸில் போட்டால் எனக்கு அலர்ஜிக் ஆகும், எரியும், ஒரு மாதிரி பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எந்த இதுவுமே இல்லைங்க. அப்புறமேல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த பேக் போட்டாலும் எனக்கு வந்து கலரே வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு பேக் வந்து நல்லாவே வந்து கை கொடுக்கும். ஒரே வாரத்துலேயே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து கெமிக்கல் க்ரீம்ஸ் எல்லாம் போடுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இந்த மாதிரி க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஹோம்மேட் பேக் வந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமும் தேவைப்படாதுங்க. நல்லாவே வந்து இதே ரிசல்ட் கொடுத்துரும். இதோட கலர் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது ப்ரௌன் கலரில். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு தாங்க ரோஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கருகி போயிடும். ஸோ அதோட தன்மை வந்து குறையக்கூடாது. இது வந்து ஆகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போடும்போது இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடரை ரொம்ப நாளைக்கு கெட்டே போகாது. இது வந்து ஸ்கூல் போகிற பொண்ணுங்கள்லேருந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்க வரைக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். இன்ஸ்டண்ட்டாக டேனை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது நீங்கள் தொடர்ச்சியாக 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு தடவை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ரிசல்ட் வந்து கொடுக்கும். நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. கருக மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி இதில் வந்து கட்டி விழுகும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கையில் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரௌன் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது இது நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் நரன்னு. இந்த ப்ரௌன் வந்தாவே போதுங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கருகுன ஸ்மெல் வரும். இதோட வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அரிசி வந்து வறுக்கும்போது. இப்போ வந்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து குட்டி குட்டி கட்டிகள்லாம் இருக்கும். அது எதுவுமே வந்து இல்லாத மாதிரி இருந்தால் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் இதை போட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சலிச்சு எடுத்தாச்சுங்க. மேலே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஃபில்டர் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து பவுடர் கிடச்சிருக்கு. இது வந்து ரைஸ் பவுடர்னு யாருமே வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கோம். நார்மலாகவே ரைஸ் பவுடரில் வந்து நியாசனமைட், விட்டமின் B3 அதிக அளவில் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்கின்னில் வந்து பிரைட்னிங் ஏஜென்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பவுடர் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட இன்னொரு பவுடர் வந்து சேர்த்த போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பவுடர் சேர்த்த போகிறோம். இந்த ரைஸ் பவுடர் கூட இந்த ஒரு பொருள் சேர்த்தும் போது பிக்மெண்டேஷனை சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அந்த பொருள் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். இது என்ன பவுடர்னு தெரியுதுங்களா? இது வந்து உளுந்து பவுடர். இது வந்து நல்ல ஒரு கை அளவுக்கு உளுந்து எடுத்து மிக்சர் ஜாரை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி பவுட்ரு பண்ணி சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த உளுந்து பவுடரை இந்த அரிசி பவுடர் கூட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த பேக்கு நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் டார்க்கர் ஏரியாஸ் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
ஒரு மிராக்கிளாக ஒரு மேஜிக்கல் ஸ்கின் டோன் வந்து கொடுக்குறத உங்களால் நல்லாவே வந்து பார்க்க முடியும். கண்டினியூஸாக வீக்லி ட்வைஸ் நீங்கள் போடும்போது உங்கள் ஃபேஸில் உள்ள பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை கூட வந்து கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பவுடர் நல்லா வந்துட்டு உளுந்து பவுடரோட மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் பாடிக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபேஸுக்கு மட்டும் எடுத்துருக்கிறதுனால இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல் பாடிக்கு வேணும்னா இந்த அளவையே வந்துட்டு நீங்கள் ட்ரிபிள் மடங்காக்கி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்து அதோட நான் இப்போ சொல்ல போகிற ஐட்டத்தை மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிராக்கிளான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 100% இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தரக்கூடிய நம்ம ரெடி பண்ண பவுடரை இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மெலனின் கண்டென்ட் வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த உளுந்து பவுடரை வந்து ரைஸ் பவுடரோடு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு மூடி அளவுக்கு பாதாம் எண்ணெய் வந்து சேர்த்திக்கிறோம். இந்த பாதாம் ஆயில் ஃபேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் நல்லா ஃபேட் அவுட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும். பாதாம் ஆயில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் மெடிக்கல்ஸில் கிடைக்குது, அது கூட வாங்கி 2 கேப்சூல் அளவுக்கு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பாதாம் ஆயில் விட்டமின் இ ஆயில் ப்ராடக்ட்ஸ் வந்து கீழே வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். ஹனி வந்து உங்களோட ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் உங்களோட ஸ்கின்னோட மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வைக்கும், ஈரப்பதமாகவே வச்சுருக்கும், நல்ல ஒரு க்ளோயிங்காக வச்சுருக்கும். அதே சமயம் இந்த பேக்கை வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கு ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு ஹனி வந்து நல்ல ஒரு பேஸாக வந்து ஒர்க் ஆகும். கூடவே காய்ச்சாத பால் எடுத்துக்கிறேங்க. அது வந்துட்டு 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கட்டிகள் எல்லாம் இல்லாத மாதிரி. நான் எவ்வளவோ பேக் வந்து சூஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னிங்கன்னா இந்த பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க. ரொம்ப கருப்பாக இருக்கேன், நான் வந்து வெயிலில் தான் போகிறேன், அதனால் என் ஃபேஸ் வந்து ரொம்ப டேனாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு சூப்பர் சொல்யூஷனாக இருக்கும். நான் ஹாஸ்டலில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் போட முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த பவுடரை வந்து வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ காய்ச்சாத பால் வந்து கடையில் வாங்கிக்கோங்க, இல்லைனா வாட்டர் யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆயில் சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கையில் தேய்ச்சி பார்த்தேன், அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னுமே வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த பேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ண திக்காயிட்டே வரும். அப்பப்போ பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கலாம். அண்ட் வெளியிலையும் வைக்கலாங்க. 3 நாளைக்கு வெளியில் வைக்கலாம், ஒன்றுமே கெட்டு போகாது. கேட்டிங்கன்னா நம்ம வந்து பவுடர் அந்த அளவுக்கு வறுத்துருக்கிறதுனால அது வெளியில் வச்சாலும் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலும் பவுடர் ஒன்றுமே ஆகாது. இந்த பேக்கோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம டர்மரிக் பவுடர் போடலாம், காஃபி தூள் ஆட் பண்ணலாம், இருந்தாலும் நமக்கு இந்த அளவுக்கு கலர் கிடச்சிருக்கு. இதுக்கு நம்ம அந்த ஃப்ரை பண்ணது தாங்க, அந்த ரோஸ்ட் பண்ணது தான் அரிசி மாவை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க. இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெலனின் செட்டை வந்து நல்லா கம்மி பண்ணி ஃபேரர் ஸ்கின் டோன் கொடுக்கும். இந்த ஒரு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எரிச்சல் எச்சிங் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் டு பாடி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைல்டாக அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல திக்காக அப்ளை பண்ணிக்கலாம். நோஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிவிடும். அதே மாதிரி நோஸ் சைடில் இருக்க அந்த பிளாக்னஸ் ஏரியா, வாயை சுற்றி இருக்க கருப்பு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம். நோஸ் கிட்ட, வாய்க்கிட்ட, அப்பர் லிப்ஸ் எங்கெல்லாம் வந்து டார்க்கர் ஏரியா நிறையா இருக்குது அப்படின்னா இந்த பேக்கை வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக போடும்போது ஃபேஷியல் ஹேரும் வந்து நல்லாவே வந்து ரிமூவ் ஆகும். அரிசி மாவு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். வெயில்னால ஏற்பட்ட டேன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். இது வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து எப்போவுமே நல்லா கலராக பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணணும். அரிசி மாவு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திக்காக பேக் போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்க்ரப் பண்ண அந்த கிளிப்பிங்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் நல்லா திக்காக அப்ளை பண்ணிட்டேன், ரீஅப்ளை பண்ணிட்டேன். இப்போ நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா காய விட்டுடலாம். 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். உங்கள் ஸ்கின்னை இந்த மாதிரி டைட்டன் பண்ணி இழுத்து பிடிக்கிறதுனால சீக்கிரமே உங்களுக்கு வயதான தோற்றம் வந்து வரவே வராது. அண்ட் பாருங்கள், நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு வந்து தொடச்சி காட்டுறேன். நார்மல் வாட்டர் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம், இல்லைனா வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து ஃபேஸ் கழுவிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபேஸை வந்து நல்லா தொடச்சிட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் உங்களுக்கு.
துடைக்கும் போது பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் தெரியுது. நல்லாவே வந்து க்ளோனஸ் கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு ஒரு தடவை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போதே நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. வீக்லி ட்வைஸ் இது நீங்கள் போட்டுட்டு வரும்போது நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் காலங்காலமாக யூஸ் பண்ணது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.